பாபா சொல்கிறார், குழந்தையே, சுமையை விடு. சிந்தையிலும் பந்தனம் நீடுவிடு. என்னை நினை தந்தை நான், சங்கமயுகத்தில் ஜீவன் முக்தி நித்யம்தான். ஓம் சாந்தி, ஓம் டபுள் எயிட்டான் மானா. சுமையாவும் பாபாவிடம் தந்தேன் நான். நெற்றியில் ஜொலிக்கும் 3 நட்சத்திரம் தந்தையின் பாலனும் ஆசிரியரின் ஞானமும் சத்குருவின் வரதானம் பிராசம். அது என் தலையில் ஒளி வீசும் ஆசீர்வாதம். பாபா டீச்சர், சத்குரு மூவரு நீதான். அன்பின் விமானத்தில் நான் பறப்பேன் இப்போதே, ஆனந்தம் தான். நான் பறக்கும் பரிஷ்டா டபுள் எயிட் நிலை. சுமையின்றி சுதந்திரம் எனது வழி. பாபா சொல்கிறார், புள்ளியை நினைவு கொள். ஆத்மா புள்ளி, பிதா புள்ளி, ராமா புள்ளி. 3 முத்து போல 3 புள்ளிகள் மனதில் வைத்து தந்தை போலாகுவே நிச்சயம். முக்தி ஜீவன் முக்தி இப்போதே அனுபவம் செய். காரணம் தேடி தீர்வு புரிந்து கொள். வீணாக சுமையை பாதுகாக்காதே. அதை பாபாவிடம் கொடு. சுதந்திரமாய் நட. விடு விடு விடு, சுமையை கொண்டு போ. பாபா பெற்றுக் கொள்வார், ஆசீர்வாதம் கெடாது. அன்பை கொடு, ஆசீர்வாதம் பெறு. இதுவே யோகத்தின் எளிய நெறி. யார் வந்தாலும் சாபம் கொடுத்தாலும் நான் ஆசீர்வாதம் தந்து திகழ்வேன் உலகத்தை. பாபா சொன்னார், ஆசீர்வாதம் கொடு, ஆசீர்வாதம் பெறு. அதிலே சக்தியும் சாந்தியும் வரும் நிச்சயம். சுயசேவை என்றால் தன்னை சோதனை செய்ய. சுய பலவீனம் பாபாவிடம் அளிக்க. குழந்தை போல் பாபா இதை எடுத்துக் கொள்ளுங்கள் என சொல். பாபா தந்தை அனைத்தும்